ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு டேக்கர் பைஸ் சேனல். பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து ஒரு ட்ரிப்பு போயிருப்போம். போகிறது வந்து விலாகாக எடுத்து நம்ம போடுவோம் சேனலில். எல்லா யூடியூபர்ஸும் போடுறது பார்த்துருப்போம். பட் அந்த ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்கள்ல, இந்த டிக்கெட் புக் பண்ணுறது, ரூம் புக் பண்ணுறது, யார் யாராக வராங்க, சரி எப்படி கணக்கு, எந்த நாளில் ட்ரெயின், எத்தனை மணிக்கு ட்ரெயினில் போகலாம், எந்த ட்ரெயின் புக் பண்ணலாம், டிக்கெட் இருக்கா பார்க்குறது, அப்புறம் அங்கே போனால் அங்கே நம்ம சாப்பாட்டில் என்ன பண்ணுறது, அதில் ஒரு ப்ரிப்பரேஷன் போடுவோம்ல. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம பிளான்லாம் போடுவோம்ல, அந்த ஆர்கனைசர்லாம் இருப்பாங்களே. இப்போ கேங் ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா அதில் வந்து ஒரு 2 பேர் 3 பேர் ஆர்கனைசர் வந்து பிளான்லாம் போட்டு கரெக்டாக கொண்டு போயிட்டு வரணும். 3 நாள் பக்காவாக பிளான் போட்டு இந்த டைமில் இதெல்லாம் பார்த்துட்டு வரணும். அது ஒரு பிளான் போடுறதுக்கு செட் ஆஃப் பசங்க இருப்பாங்களே, 10 பேரில் ஒரு 2-3 பேர் இருப்பாங்களே. அது மாதிரி எங்கள் கேங்கில் வந்து நானும் இன்னும் 2 பேர் இருப்போம். இல்லை, மூணார் போயிருந்தோம். மூணார் ட்ரிப்பு போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மூணார் போகிறதுக்காக வந்து பிளான்லாம் போடுவாங்களே, சும்மா பசங்களோட சேர்ந்து எப்படி போகலாம் அதெல்லாம். அது வந்து நான் வந்து வீடியோ எடுத்தோம். நான் ஆக்சுவலி நாடுக்கில் அப்போ விளாக் எடுக்கிற ஐடியாவும் இல்லை. ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து சும்மா காமெடியாக இருக்குன்னு வீடியோ எடுத்தான். ஏன்னா வந்து என்னோட ஆர்கனைசர், பெரிய ஆர்கனைசர் வந்து அவர் பேசினாலே சும்மா காமெடியாக தான் இருக்கும். ஒரு பிளான் சீரியஸாக போடுவார், நம்மளுக்கு சிரிப்பு வரும் இல்லை. அதனால் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஜெகதீஷ் அவர் தான் இல்லை, அவர் தான் அவங்க கேங் லீடர். அவர் பிளான் போட வச்சு நம்ம அதுக்கு வந்து இடக்கு முறைக்காக சொல்லி அது ஒரு ஃபன்னாக போச்சு. ஸோ அதுவே பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி, இதுவே விளாக போட நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து ட்ரிப்பு போய் அது விளாக போடுறதுலாம் நிறைய பேர் பார்த்துருப்போம். பட் ஆனால் ட்ரிப்புக்கு முன்னாடி அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அந்த ப்ரீ பிளானிங்லாம் பண்ணுவாங்களே, அதே விளாக போடுறது வந்து அவ்வளோவா போட்டிருக்க மாட்டாங்க. பட் நம்ம சேனலில் போடுறோம். ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பி நீ 2 வேலை பார்க்குறேன். சரிடா, நான் என்ன சொல்ல முடியுதா? நான் வந்து திருச்சியிலேருந்து நீ அந்த காசை வேஸ்ட் பண்ணின்னு வால்பாறை போகிறதுக்கு கோயம்புத்தூர்ல இறங்கி கோயம்புத்தூர்லேருந்து போன்ற நான் ஒரே பேமெண்ட்டாக முடியுது இல்லை உனக்கு 5000. வால்பாறைக்கு ஸ்ட்ரெயிட்டாக பஸ் பாருங்க. இருக்குது. இருக்காடா? இருக்கு. வேணும் எப்படி அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் போகலாம். 10 ரூபா கொடுத்து வேனில் தான் போய் ஆகணும், வேறு வழி இருக்காங்க. அங்கே வந்து வேன் கிடைக்குது, கொஞ்சம் கஷ்டமாக. கார் தான் கிடைக்கும், கோயம்புத்தூர் கிடைக்கும். அதுதான் நான் சொல்கிறேன், கோயம்புத்தூர். அப்போ 2 காராக தான் நிறைய ஆகும். இப்போல்லாம் புக் பண்ணாத, பஸ்ஸுலேயே போகலாம். பஸ்ஸு புக் ஆகிடுச்சுல, பொறுமையாக போகணும். இல்லை, பஸ்ஸு வந்து புக் பண்ணிக்கின்றேன் நான். சரி, காசு கொடு. ஒருத்தா நீ தான் ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுறப்பா. பசங்களுக்காக ட்ரெயின் இருக்கா பார்க்கணும். 2 ஓகே, ஒரு டைம் ரெண்டுமே இல்லப்பா. ரெண்டுமே இல்லையா? கடல்லே இல்லையா? டேய் நான் இதுவே நான் கிளாம்பாக்கம் டு கரெக்டு தானே. நம்ம பரவாயில்ல, நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மைண்ட் செட் வந்துருச்சு. ஏன்னா எல்லா ஆப்ஷனும் பார்த்துட்டோம். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க கரெக்டாக முன்னாடி கொடுத்தாங்க. இல்லை, அது புரியுது எனக்கு. எதுவுமே தெரியாதுன்னா இங்கே சஃபர் தெரியாது. நம்ம வர கிடைக்காம மட்டும் தான் ரிசல்ட் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். 15 தான் ரிட்டர்னு. நம்ம ஊட்டி போனோமேடா, அதுவே பஸ் வரேன். 707 ரூபா வருது ஏசி ஸ்லீப்பர். ரிட்டர்னுக்கு சொல்கிறேன் நான். கோயம்புத்தூர்ல என்னைக்கு 19:30 டைம். 19:30 13 புக் பண்ணாமே எப்படி வேணா வந்துடலாம். பஸ்னா புக் பண்ணாமல் அங்கே போனால் பஸ் இருக்கும், அவைலபிள் பஸ். 8:30 மணிக்கு நாங்கள் ஊட்டி போய்ட்டு பெங்களூர் போய்ட்டு தான் வந்தோம். 600 தெரியும் பஸ்ஸு பஸ்லாம் அப்படியே புக் பண்ணால் 700 ரூபா கொடுத்து நீ இதில் புக் பண்ணிட்டு போ. இப்போ 700 நீ எவ்வளோ காமிச்சிக்கலாம்? 700 1000 சில்லற காமிச்சிக்கலாம். நீ ஒரு நிமிஷம் வராது. நீ புக் பண்ணா அந்த 700 புக் பண்ணா 700 முடிஞ்சிச்சு. இதுவே நீ புக் பண்ணாமல் நீ அங்கே போய் டேரெக்டாக ஏறணும்னு வச்சுக்க, அவன் ஒரு ப்ரைஸ் சொல்லுவான். அதுதான் கரெக்ட். மாதம் எஸ்சிடிசிலாம் கம்மியாகாதா? அதில் வந்துக்கிறேன். அதே எஸ்சிடி தானே, அதுதானே பார்த்துக்கிறேன்ப்பா. நான் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டை கம்மி பண்ண தான் நான் பார்க்குறேன். இதை வச்சு எவ்வளோ பண்ண முடியுதோ 7,000 ஒன்றும் அப்போ தான் 2 டிக்கெட் வராதான். நீ நான் பேக் வச்சு சொன்னால் அப்பு முக்கியமாக டவுன் முக்கியமாக அப்போ தான் முக்கியம். டவுன் எப்படியா வந்துக்கலாம். அதுக்காக தான் அப்போ தான் பாருங்க. இது போய் இது எடுத்தனா 10 பேருக்கு இதுக்கு 7,000 காலு. அதுக்கப்புறம் எடுக்க சொல்லலாம் சொல்கிறேன் நான். 26 சீட்டு, நீ 10 பேர்னா 10 பேர் புக் பண்ணால் முடிஞ்சது. சரி, பஸ் தான் பஸ் தான் போகலான்னு ஐடியா இருக்கா? அதுதான் எனக்கு பிரச்சனை. செமி ஸ்லீப்பர் இருந்தாலும் சரி எனக்கு அந்த என்ன ஒன்றுனா ஹைட்டாக இருக்கான், குண்டா இருக்குமோ இல்லை. ஆனால் உண்மையாகவே 2 விஷயம் வர்றது கஷ்டம் தான். இருக்கிறது. ஆமாம்,
அவன் 2 பேர் தான். ஏய் இருடா 2 பேர் தான். இவன் ஒண்ணு அவன் ஒண்ணு தான். பத்தாவது அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். ஒசூர்லாம் போயிட்டு நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன் அவன் 2 இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? அப்ப அவன் கூட யார் உள்ளே கண்ண பக்கத்துல உட்கார பஸ் நம்பர் ஆயிடுச்சுல. உன்னால எவ்வளவு கீழே காசு பண்றது டிக்கெட் கொடுத்துரு. நீ இந்த பாரு நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசெண்டா முடிச்சுக்கோ. எப்படி உயிர் மேல ஆசை காசு என்னமோ நீ குடுக்குறியோ இல்லையோ போன் அட்டன் பண்ணு. இல்லைன்னா வீட்டாண்டெல்லாம் வர முடியாது. சும்மா அவன் ஃபோன் பண்ணா ஃபோன் பேசுறான். அவள்தான் மரியாதை. முகேஷ் பண்ணா ஃபோன் பேசுறேன். கால் பண்ண எடுக்கல அவ்வளவுதான். இல்ல அப்பெல்லாம் சொல்ல. அவன் வரும்போது அப்பெல்லாம் சொல்ல. கேவலமா சொன்னான். போன் பண்ண எடுக்க மாட்டான். ஆனா அவன் ஸ்ட்ரைட்டா அப்படிதான் சொன்னது. போன் எடுக்கவே மாட்டான்லாம் சொல்ல. எல்லாம் ஒன்னால கோயம்பேடுல இருந்து கம்மி தான் இருக்குது. இதுவே கிளாம்பாக்கத்துல இருந்து போனா பஸ் நிறைய இருக்கும். ஆனா இங்க இருந்து நம்ம எப்படி அங்க போறது? அதெல்லாம் போய்க்கலாம். இல்ல போயிடலாம்ண்ணா. ஒன்னு டோல்கேட்ல வண்டியை ஒரு நிமிஷம் டோல்கேட்ல வண்டியை பார்க்கிங் போட்டு நேரா அப்படியே இங்க லோக்கல் பஸ் ஏன்னா கிளாம்பாக்கம் தான். 40 ரூபா. அங்க போறதுக்குலாம் யோசிக்கல. இங்க இருந்து கிளம்பாக்கம் போறது 2 பேர்லாம் என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்ட ஒருத்தர் 2 பேர்னா ட்ரெயினே கிடைக்கும். தக்கல புக் பண்ணிடலாம். ஆனா கம்பெனி ஆனா வந்து இவ்வளவு ஒருத்தர் 2 பேர்னா எப்பறம் 8 பேர் இருக்காங்க. அதெல்லாம் யோசிக்க. ஒருத்தர் 2 பேர்னா கிடைக்கும். அந்த ஆப்ஷனே போறது 8 பேர் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சு ஒருத்தர் 2 பேர் புக் பண்ணி நிற்க. என்ன தப்பு? ஆனா சேர்ந்து வரணும். இல்லைன்னா அவங்களுக்கு வேணா கம்ஃபர்ட்டா அவனுக்கிட்ட பேசிட்டு மச்சா நீ கம்ஃபர்ட்டா வேணா இதில் வாங்கலாம். நாங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி வரோம். ஓகே வாங்க கேளு. ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி இல்லை. ட்ரெயின் டிக்கெட்டு ஏதோ யாரும் கால் பாஷாலாம் ஒத்துப்பான். பிரச்சனை கிடையாது. யாரு டிவி மட்டும் தான். டிவி பிரவீன் கூட ஒத்து பண்ணிக்கிறேன். போட்டலாம் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஆனா அவன் நம்ம இங்கிருந்தே வேலை எடுத்துருக்கலாம். ரொம்ப ரேட் ஆகுது. 50,000 இந்த திருச்சி போகிறேன், இந்த பொள்ளாச்சியில் போயிருந்தேன். இந்த வேலையை வந்த யாரும் கோயம்புத்தூர் ஊர் வண்டியை கோயம்புத்தூரில் போயிட்டு வண்டி எடுக்கணும். பேசிட்டு அதுக்கு முன்னாடியே கோயம்புத்தூரில் ஆள் யாருன்னா வச்சு பேசிக்கணும். வண்டி கிலோமீட்டருக்கு வந்து 20 ரூபாய்க்கு மேலே தான் எங்கே நீ போய் எடுத்தாலும். நார்மல் வந்து 14 ரூபா. இப்போ எங்கே போக சொல்லுப்பா? நம்ம இது போனோம் அலப்பலா போனோம்ல. அப்போ இங்கே வேணும் விசாரிச்சு. லாஸ்ட் டைம் பண்ணு. இப்போதைக்கு என்ன 3 வருஷம் தான். மச்சான் ஏறி கொண்டாங்க. என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானா? டேய் அதான் சொல்றேன்லடா. 14 ரூபாய் சரி கேட்டு பாரு. கிலோமீட்டர்லாம் வந்து அவ்வளோ இப்போ பட்டுக்கோட்டி வேன் கேட்டேன் அஜித் கிட்ட. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? சொல்றேன் கேளு. வேன் கேட்டேன் 18 ரூபா சொன்னான். எல்லாருமே 20 ரூபா 22 ரூபா வந்து அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா வர நிறுத்து கேட்கறானு வெளில. நான் 18 ரூபாய்க்கு ஓட்டுறேன். 18 ரூபா போட்டு டிரைவர் பேட்டா டோல்கேட்டு இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ தரமா வந்துச்சு? இது எல்லாமே சேர்த்து கணக்கு பண்ண எவ்வளோ தரமா வந்துச்சு? அவன் கணக்கு பண்ணுறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு வந்து 30 ரூபாய்கிட்ட வந்துச்சு. இந்த டிரைவர் பேட்டெல்லாம் சேர்க்க சொல்ல நான் சொல்கிறேன். நான் 30 ரூபாய்கிட்ட வந்துச்சு. எல்லாமே 20 ரூபா போடுடா. 1000 ரூபா இன்ட்டு 1000 கிலோமீட்டர். நம்ம அங்கே எல்லாம் சுற்றி தான் பார்ப்போம். சுற்றி போய் 1000 கிலோமீட்டர் ஆகிடும். 1000 பேர் வந்தாலே 20,000 தான் ஆகுது. டிரைவருக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம். 23,000 ரூபா 24,000 முடிச்சிடலாம். ஒருத்தருக்கு 2,200 ரூபா முடிச்சிடலாம் 10 பேர் போனால். அதுவும் இல்லாமல் இப்போ அங்கேருந்து திருச்சி போய்ட்டு வரல, அது ஒரு 5,000 ரூபா 30,000 முடிஞ்சிச்சு. ஒருத்தருக்கு 3,000 கணக்கு முடிஞ்சிச்சு. இங்கே நம்ம ரூம் புக் பண்ணுவோம். அங்கே வந்து வால்பாறையில் அது ஒரு ஆளுக்கு 500 ரூபா போவோம். கேளு 3,500 ரூபா. நெட்டில் கிலோமீட்டருக்கு வேன் சார்ஜஸ் எவ்வளோ போட்டுருக்காங்க. ஸோ பார்த்துருப்பீங்களா இந்த ட்ரெயின் புக் பண்ணுறது, எத்தனை மணிக்கு போகலாம், எத்தனை மணிக்கு வரலாம்லாம் அந்த ஃப்ரெண்டெலாம் நானும் என் ஃப்ரெண்டாக சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதாங்க டூருன்றது வந்து சும்மா நம்ம இப்போ அடுத்த மாதம் போகிறோன்னா அடுத்த மாதம் டேரெக்டாக வந்து குதிச்சிட மாட்டோம். டூரில் போயிட்டு அதுக்கு முன்னாடி வந்து காசு கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து யார் யார் வரான்னு தெரிஞ்சுக்கணும். 15-20 பேர் வருவாங்க. அதில் வந்து ஒருத்தனா கழட்டி வந்து ஒரு பாதி பேராக வருவாங்க. 10 பேர் தான் வந்து நிற்பாங்க டூர் போகிறனால. அப்புறம் டூர் அன்றைக்கி கிளம்புற அன்றைக்கி ஒரு 2 பேருக்கு உடம்பு சரியாமல் போவோம். இல்லை வந்து திடீர்னு எங்கள் மேனேஜர் லீவ் தரலான்னு அது நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். முக்கால்வாசி ஆர்கனைசருக்கு செம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஏன்னா வந்து 10 பேருக்கு நம்ம ஏற்ற மாதிரி நம்ம வேனோ சம்திங் புக் பண்ணியிருப்போம். பட் 2 பேர் வரலாம், நம்ம அது மணி ஷார்டேஜ் ஆகும். அண்ட் வந்து என்ஜாய்மெண்ட்டும் கொஞ்சம் போர் அடிக்கும்ல. ஸோ அந்தமாரி பண்ணது இந்த ட்ரிப்பில் இருந்தாங்க 2 பேர். 2 பேரில் ஒருத்தன் வந்து ரெகுலராக பண்ணுறான், அதுமாரி தான் பண்ணுவான். இன்னொருத்தன் வந்து சிச்சுவேஷனுக்கு அமையலை, அதனால் வர முடியலன்ட்டு. ஸோ அதெல்லாம் தாண்டி பல ட்ரிப்பு அந்த ட்ரெயினில் ஏறுற வரையும் அந்த மைண்ட் ப்ரெஷரோடு ஆரம்பித்து ஜாலியாக இருக்காங்க. ட்ரிப்பு போகிற வழியும் ஒரு பாடு படுத்திடுவாங்க ஆர்கனைசர்லாம் போட்டு. அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினில் ஏறி அந்த பசங்களோட பேசி விளையாடும் போது தான் அந்த ப்ரெஷரே போகும். ஸோ அதுதான் நான் விளாக்ல சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. சும்மா டூர் ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து ஒரு கல்யாணம் பண்ணிப்பார், ஒரு வீடு கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு வேலை தான் டூர் ஆர்கனைஸ் பண்ணுறது.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஐம் டெம்பரலி சைனிங் ஆஃப். பாய்.